நிறைய லூசுங்க சுத்துது இந்தியாவில் பாலிடிக்ஸ்ல, அரசியல்ல. தமிழ்நாட்டில் ஒரு பைத்தியம் ஒண்ணு சுத்தி நிக்குது. அவனை செருப்பெத்துன்னு அடிப்பேன். என் தலைவனை பத்தி எவன் பேசினாலும், என் தலைவன் தளபதியை பத்தி எவன் பேசினாலும் அவனை செருப்பெடுத்து அடிப்பேன். அதுல இவனை மாதிரி அன்புமணி மாதிரி உதவாதம் எல்லாம் எங்க தலைவர் தளபதி பத்தி எல்லாம் பேசக்கூடாது. அன்புமணி யாரும் எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா அவ்வளவு பெரிய மயிறு பிடிங்க மன்னார்சாமி அவரு கூட இருக்கிறவனுக்கு நட்டு வந்துரும். எங்க சின்னையாவை பேசிட்டேன்னு. ஆனா உங்க சின்னையா மட்டும் வாய்க்குள்ளேயே மயிறு புடுங்கிறதுக்கு அந்த ஆள் பேசுவான் எங்க தலைவர் தளபதி பத்தி. ஜாதி அரசியல் பண்றவன் நீ, சமூக நீதி பத்தி நீ பேசலாமா? அன்புமணி நீ பண்ற ஜாதி அரசியல் இருக்குது, அதுவும் ஃப்ராடுவ. நீ ஒரு விஷப்பாம்பு. பாம்பு கடிச்சாதான் விஷம், ஆனா நீ கடிக்க தேவையில்லை. உன்னுடைய காத்து பட்டாலே விஷம். உன்னை செருப்பால் எடுத்து துரத்தினார் உன் தந்தை. நம்மதான் நம்மளை யாரும் கிட்ட வர முடியாதுன்னா உன்னுடைய கேப் மாதிரி முள்ள மாதிரி தரமான பிராடத்தனமான பேச்சை நமது வன்னியர் சமுதாயத்தின் மக்களும் கேட்க மாட்டாங்க. குறிப்பாக பட்டியலினத்தின் சமுதாய மக்களும் கேட்க மாட்டாங்க. நீ அரசியல் எவ்வளவு பெரிய பச்சோந்து தற்குறி துரோகி என்பது எல்லோருக்கும் தெரியும். வன்னியர்களுக்கும் தலித்துக்கும் சண்டை விட்டதே நீதானையா? எங்க போனாலும் ஜாதி 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 ஜாதின்னு பேசுறேன். நீ ஜாதி ஜாதின்னு பேசும்போது சமூக நீதி உனக்கு சம்பந்தம் இல்லையா? நாம் ஆட்சிக்கு வருவோம், நாம் ஆட்சிக்கு வருவோம், நாம் ஆட்சிக்கு வரும் பொழுது மயிர் எப்படி நீ ஆட்சிக்கு வருவ? வாயில நல்ல பண்ட பண்டியா ஒரு அன்புமணி, எனக்கு வாயில பண்ட பண்டியா வரும். நீ எல்லாம் மனுஷன். மறைச்சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நிறைய லூசுங்க சுத்துது இந்தியாவில் பாலிடிக்ஸ்ல, அரசியல்ல. தமிழ்நாட்டில் ஒரு பைத்தியம் ஒண்ணு சுத்தி நிக்குது. ஏன்னா அப்பா வீட்டு விட்டு துவச்சிட்டார். வீட்டு விட்டு துவச்சிட்டா கூட பரவாயில்ல, கட்சி விட்டே துவச்சிட்டாரு. இப்ப கட்சியில இருந்து ஒரு முக்கியமான குழு வந்து தூக்கிட்டாரு. இப்ப அந்த ஆள் அரசியல் அனாதை ஆயிட்டான். அரசியல் இருந்தால் அனாதை ஆயிட்டான். சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுற மாதிரி அந்த ஆள் நான் ஒரு கட்சின்னு சொல்லி அவர் யார் யார் வேணும்னு நீக்கிறாரோ, அதாவது மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா ராமதாஸ் அவருடைய கழிவுகள் அவர்கிட்ட இருந்து வெளியேறது இல்லை, கழிவுகள். அந்த கழிவுகளை எடுத்துன்னு போய் வச்சுன்னு இந்த ஆள் கட்சி நடத்துறான். யாரு? அன்புமணி ராமதாஸ். நான் என்ன சொல்றேன், நான் அடிக்கடி ஒண்ணு சொல்லிக்கிறேன். அவன் கட்சிக்காரனுக்கு கோபம் வருது. கோபம் வந்து மயிராஜ் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் தலைவனை பத்தி எவன் பேசினாலும் அவனை செருப்பெத்துன்னு அடிப்பேன். என் தலைவனை பத்தி எவன் பேசினாலும், என் தலைவன் தளபதியை பத்தி எவன் பேசினாலும் அவனை செருப்பெடுத்துன்னு அடிப்பேன். பேசக்கூடாதுன்னு சொல்ல, விமர்சனம் பண்ணலாம். ஏன்னா அவர் ஒரு தேச தலைவர். தளபதி அவர்கள் ஒரு தேச தலைவர். விமர்சனம் பண்ணலாம். ஆனா ஒரு பொய்யான குற்றச்சாட்டெல்லாம் சொல்லக்கூடாது. அதுல இவனை மாதிரி அன்புமணி மாதிரி உதவாதம் எல்லாம் எங்க தலைவர் தளபதி பத்தி எல்லாம் பேசக்கூடாது. புரியுதா? அன்புமணி மட்டும் என்ன வேணாலும் பேசலாம், எங்க தலைவர் தளபதியை. ஆனா அன்புமணி யாரும் எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா அவ்வளவு பெரிய மயிறு பிடிங்க மன்னார்சாமி அவரு. நான் 1000 முறை சொல்லிக்கிறேன், சமூக நீதி பத்தி பேசுவதற்கு அன்புமணி ராமதாஸுக்கு எந்த தகுதி கிடையாது. அந்த ஆள் என்ன சொல்றான், நான் அடிக்கடி சொன்னதான் திரும்பி அந்த ஆள் சொல்றான். என்னன்னு கேட்டா, சமூக நீதியை படுகொலை செய்த முதல்வர் யாரு? நம்ம தலைவர் தளபதி சமூக நீதியை படுகொலை செஞ்சிட்டாராம். சமூக நீதியை படுகொலை செய்த முதல்வர். சமூக நீதி என்பது மிகவும் புனிதமான சொல். அதை நீங்களும் உங்களை போன்றவர்களும் உச்சரிப்பது சமூக நீதியை கொச்சைப்படுத்துவது போல் இருக்கும் சொல்லி இந்த பரம்போக்கு சொல்றான். புரியுதா? சமூக நீதி நம்ம உச்சரிக்க கூடாதான். சமூக நீதி நம்ம கொச்சைப்படுத்திட்டோமா? நான் பல முறை சொல்லிட்டேன் அன்புமணி ராமதாஸ்கிட்ட, உனக்கு தெரியாது. நீ உங்க அப்பா கூட இருந்திருந்தா, உங்க அப்பா கிட்ட கேட்டிருந்தா அவர் சொல்லியிருப்பார் சமூக நீதி தலைவர்னா யாருன்னா. சமூக நீதி தலைவர்னா இந்தியாவிலேயே சமூக நீதி தலைவர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார். அவருக்கு அடுத்து சமூக நீதி தலைவர் யார் என்று கேட்டால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இது சொன்னது உங்க அப்பா. அவருக்கு சமூக நீதி தலைவர், சமூக நீதி காவலர்னு பட்டம் கொடுத்து பொதுக்கூட்டம் போட்டு அவருக்கு சமூக நீதி தலைவர்னு அவருக்கு புகழாரம் சூட்டியதே யார் என்று கேட்டால் உன்னுடைய தந்தை டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான். சமூக நீதி பத்தி நாங்க பேசக்கூடாதுன்னா, சமூக நீதி பத்தி நாங்க பேசாத வேற யாரையா பேசுறது? சமூக நீதி பத்தி பேசி நாங்க கொச்சைப்படுத்துறோமா? முதல்ல சமூக நீதி உனக்கு என்ன சம்பந்தம்? சமூக நீதி உனக்கு என்னையா சம்பந்தம்? ஃபர்ஸ்ட் நான் ஒண்ணு கேக்குறேன்,
உனக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியுமா? சொல்லு பார்க்கலாம். சமூக நீதினா என்ன? சமூக நீதினா அது ஒரு சமத்துவம். ஏற்றத்தாழ்வு எதுவும் கிடையாது. ஆண், பெண், இவன் டு திருநங்கை. ஆண், பெண், திருநங்கை. ஜாதி வித்தியாசம் கிடையாது. இவன் பெரிய ஜாதி, இவன் சின்ன ஜாதி, நான் அந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, எதுவும் இல்லாம சமூக நீதி என்பது அது ஒரு சமத்துவம். அது உங்ககிட்ட இருக்கா? ஆனா உங்க அப்பா உண்மையிலே கட்சி ஆரம்பிக்கும் போது டாக்டர் ஐயா அவர்கள் சமூக நீதி தலைவராகத்தான் இருந்தார். அவர் தொடர்ந்து சமூக நீதி அரசியலை தான் நடத்தினார். தொடர்ந்து நானே சொல்லுகிறேன். தொடர்ந்து மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் சமூக நீதி அரசியல் தான் நடத்தினார். ஆனா நீ உள்ள வந்த பிறகுதான் அந்த சமூக நீதி இல்லாத இடமாக்கி அதை ஜாதி அரசியலா மாத்தி ஜாதி அரசியல் பண்றவன் நீ. சமூக நீதி பத்தி நீ பேசலாமா? அந்த ஜாதி அரசியலாவது உணர்வுபூர்வமா பண்றியா? அதுவும் ஃப்ராடு வேலை. அன்புமணி நீ பண்ற ஜாதி அரசியல் இருக்குது, அதுவும் ஃப்ராடு வேலை. சமூக நீதி சமூக நீதி சமூக நீதினு நீ பேசுறிய, சமூக நீதி உனக்கு என்னையா சம்பந்தம் இருக்குது? நான் என்ன சொல்றேன், நீ எப்ப பார்த்தாலும் நம்ம ஜாதி, நம்ம சத்திரிய குலம், நம்ம வன்னிய மக்கள், நம்ம வன்னிய மக்கள், நம் சத்திரிய குலம், நம் வன்னிய மக்கள், வெறி வரணும், வெறி வரணும், நம்ம சத்திரிய குலம், நம்ம வன்னியன்னு நீ பேசும்போது அப்புறம் என்ன மயிர புடங்கடா நீ சமூக நீதி பத்தி பேசுற? எல்லாம் நாங்களும் வன்னியர் தான். ஆனா நாங்க திமுகன்னு சொல்றதுதான் எங்களுக்கு பெருமை. சமூக நீதின்னு பேசுறிய, உனக்கும் சமூக நீதி என்ன சம்பந்தம் சொல்லு? உனக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம்? நீ சமூக நீதியை கடைபிடித்திருக்கிறாயா? சமூக நீதினா என்ன? இந்த சமுதாயத்துல எல்லாரும் ஒண்ணு, எல்லாரையும் மதிக்கணும். பெரியவன், சின்னவன், பெரிய ஜாதி, கீழ் ஜாதி, ஆண், பெண், திருநங்கை, ஏன் ஒரு மிருகங்களை கூட நம்ம உயிரினமா தான் பார்க்கணும். சமூக நீதிக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, நிறைய அர்த்தம் சமூக நீதிக்கு. சோ சமூக நீதி நீ பேசவே கூடாது. நீ ஒரு ஜாதி பேரை சொல்லி ஏமாத்தினுகிற ஒரு மோசடி பேர் வழி. ஜாதி பேரை சொல்லி ஏமாத்தினுகிற ஒரு மோசடி பேர் வழி. நான் உண்மையிலே சொல்றேன், நான் எவ்வளவோ மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா அவர்களை விமர்சனம் செய்திருக்கிறேன். யாரால்? தற்குறி உன்னால். உன்னால் தான் உங்க அப்பாவை எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. உங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு. அந்த மரியாதை இப்ப திரும்பி வருது, உன் அச்சு வெளியே துரத்தின பிறகு. உங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு. அவர் பேரே சமூக நீதி காவலர் தான், சமூக நீதி போராளி தான் சொல்லுவாங்க. ஏன் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரே சமூக நீதி காவலர், சமூக நீதி போராளி டாக்டர் ஐயான்னு சொல்லி கலைஞரே பேசியிருக்கிறார். அவர் பலமுறை எங்க மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போது நானே முன்னால ஜீப்ல பேசி போய்கிறேன். தமிழ் குடி தாங்கி, திண்டிவனத்தின் திருவிளக்கு, சமூக நீதி போராளி, சமூக நீதி காவலர் டாக்டர் ஐயா வருகிறார்னு நானே பேசியிருக்கேன். ஆனா நாளடைவ என்ன சொல்றது, கருணாகம் சொல்லுவாங்க இல்ல, கரையான் கற்றிய புற்றுக்குள் கருணாகம் புகுந்ததுன்ற மாதிரி. என்ன உங்க அப்பா நான் கரியான் சொல்ல மாட்டேன், அவர் கஷ்டப்பட்டு உருவாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொன்னாலே சமூக நீதி தான். உன் கட்சிக்கு என்ன அர்த்தம்னு உக்காளி உனக்கே தெரியாது, நான் சொல்லித்தரேன். பாட்டாளிகள் என்று சொன்னால் உழைக்கும் கரங்கள், உழைக்கும் வர்க்கம், அதான் பாட்டாளி. உனக்கு தெரியுமா அது என்னன்னு? உழைக்கும் கரங்கள், உழைக்கும் வர்க்கம், அது சமூக நீதி. அவர் சமூக நீதி அரசு தான் நடத்தினார். ஆனா எப்ப நீ உள்ள வந்தியோ அத ஜாதியா மாத்தினார். ஆனா இப்ப அதை ஒரு உணர்ந்தார். யாரு? மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா அவர்கள் இப்ப அதை உணர்ந்தார். உணர்ந்த பிறகுதான் என்ன சொல்றது, நீ ஒரு விஷப்பாம்பு, பாம்பு கடிச்சாதான் விஷம். ஆனா நீ கடிக்க தேவையில்லை, உன்னுடைய காத்து பட்டாலே விஷம். அதை உணர்ந்த அந்த பெரியவர் தான் இந்த 87 வயசுல உன்னை தலைவர் பதவியில தூக்கி ஒரு செயல் தலைவர் பதவியும் கொடுத்து அந்த தலைவர் பதவியை நானே வச்சுக்கிறேன். எதுக்காக? நானே தலைவராக இருக்க வேண்டும், நானே நிறுவன தலைவராக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நான் சமூக நீதி இயக்கமாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினேன்.
ஆனால் இதை ஒரு வன்முறை கட்சியாக, ஜாதி கட்சியாக இந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை தவறான வலைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறாய். எனவே இனி இந்த கட்சியில் நீ தலைவராக இருந்தால் இந்த கட்சி ஒரு தீவிரவாத அமைப்பு என்கின்ற ஒரு பார்வை மக்களுக்கு நம் கட்சி வந்துவிடும் என்பதற்காகத்தான் உன்னை செருப்பால் எடுத்து துரத்தினார் உன் தந்தை. ஏனென்றால் சமூக நீதியை கடைபிடிக்க வேண்டும் என்றால் நீ இந்த கட்சியிலே தலைவராக இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்தார் பெரியவர் டாக்டர் ஐயா அவர்கள். நீ எங்களை பார்த்து சமூக நீதி பத்தி அவரை பேசக்கூடாதுன்ற, அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தெரியுது? ஜாதி என்ன பண்ற? மரியாதைக்குரிய மறைந்த ஆம்ஸ்ட்ராங், முன்னாள் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங், அவரு ஜாதி வித்தியாசம் பார்க்காம பழகினார். ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறாரு, அவர் பட்டியலினத்தின் சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எல்லா சமுதாயத்தினரையும் ஆம்ஸ்ட்ராங் படிக்க வைத்தார். எல்லா சமுதாயத்தினரையும். முதல்ல அந்த விழாக்கு உன்னை கூப்பிட்டே இருக்கக்கூடாது. அந்த விழாக்கெல்லாம் நீ போகிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. எழுச்சி தமிழர் அண்ணன் தொழில் திருமாவளவன் போனார்னா அவரு போலாம், நீ போகக்கூடாது. நீ ஒரு விஷப்பாம்பு. அங்க போய் என்ன பேசுற? நம்ம தலித்களும் நாம் வன்னியர்களும் ஒன்று சேர்ந்தால் நம்ம யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது, நாம் தான் ஆட்சிக்கு வருவோம். எங்க போனாலும் அங்கதானே வர, ஆட்சிக்கு வரணும், ஆட்சிக்கு வரணும். சரி, நான் உன்னை கேட்கிறேன், சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு அது உச்சரிப்பது கூட எங்க தலைவருக்கு யோகியதை இல்லைன்னு சொல்றேன்ல, அவர் பேரு சொல்றதுக்கு கூட யோகியதை கிடையாது. அன்புமணிக்கு சொல்றேன், எங்கள் தலைவர் தளபதி 52 காலம் உழைத்து 52 வருடங்கள், நாட் 1 or 2 year man, 52 years, 52 வருடங்கள் உழைத்து உன்னை பால் எடுத்தவுடன் பாமகவின் இளைஞரணி தலைவராகவும் உன் தந்தை மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா அவர்கள் தலைவர் கலைஞரிடத்திலே என் மகனுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுங்கள் என்று கேட்டவுடன் ஐயா தரங்கன்னு கொடுத்தார். சுகாதாரத்துறை அமைச்சர் என் பையன் கேட்கிறான் கொடுங்கன்னா ஐயா தரன்னு கொடுத்தார். நீ எடுத்த உடனே எந்த கஷ்டப்படாத ஹை ஜம்ப்ல வந்தவன் நீ எல்லாம். எங்க தலைவர் தளபதி பத்தி பேசவே கூடாது. ஆனா எங்க தலைவர் தளபதி உழைச்சி வந்தார். எங்க தலைவர் தளபதி கோபாலாபுரத்துல ஒரு முடித்திருத்தும் கடையில இளைஞர் திமுக தொடங்கி அந்த வயசுலயே அண்ணா அழைத்து கொடியேற்றி கலைஞரின் மகன் தேர்தலில் நிற்கிறார். என்ன? வட்ட பிரதிநிதி, மாவட்ட பிரதிநிதி, பொதுக்குழு உறுப்பினர், இளைஞரின் ஐவர் குழு இளைஞரணி செயலாளர், ஒரு வருஷம் மிஸ்ஸா. இது பலமுறை நான் பேசிட்டேன் உன்னை பத்தி பேசும்போதெல்லாம். பெரிய உழைப்பு இருக்கு. நீ என்ன மயிரப்படுங்கண்ண, நீ என்ன மயிரப்படுங்கண்ண? உங்க அப்பா ஒன்னு எடுத்தவன இளைஞரணி பாடல் ஆகிட்டார், இளைஞரணி செயலாளர் ஆகிட்டார், ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார், மந்திரி ஆகிட்டார். உனக்கு என்ன தெரியும் தளபதி பத்தி? அதே நான் எங்க போனாலும் தளபதி பத்தி பேசுறது. இப்ப ஒண்ணு இல்ல, மரியாதைக்குரிய மறைந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய சிலை திறப்பு விழாக்கு உன்னை கூப்பிட்டாங்க. அங்க போய் என்ன பண்ற? நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும், நம்ம தலித்தும் வன்னியர்களும் ஒன்னா இருந்தா நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம், நம்ம தான், நம்மளை யாரும் கிட்ட வர முடியாதுன்னா உன்னுடைய கேப் மாதிரி முள்ள மாதிரி தரமான பிராடத்தனமான பேச்சை நமது வன்னியர் சமுதாயத்தின் மக்களும் கேட்க மாட்டாங்க. குறிப்பாக பட்டியலினத்தின் சமுதாய மக்களும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீ அரசியல்ல எவ்வளவு பெரிய பச்சோந்து தற்குறி துரோகி என்பது எல்லோருக்கும் தெரியும். சரி, சண்டை போடக்கூடாதுன்னு சொல்ற இல்ல, நான் அன்புமணியை பார்த்து கேட்கிறேன். அதாவது என்ன சொல்ற நீ? தலித்தும் வன்னியர்களும் நம்ம ஒன்னா சென்டா நம்மளை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, நம்மளை யாரும் ஒண்ணும் பிரிக்க முடியாது. அங்கேயும் தலைவர் தளபதி பத்தி பேசுற. வன்னியர்களுக்கும் தலித்துக்கும் சண்டை விட்டதே நீதானையா? வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் சண்டை விட்டது யாரு? உங்க அப்பா கூட கிடையாது. இதெல்லாம் உணர்ந்தனால்தான் உங்க அப்பா அவனை வெளியே அனுப்பிச்சிட்டார். அவர் இதெல்லாம் உணர்ந்தார். மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா அவர்கள் இதெல்லாம் உணர்ந்தனால்தான் உன்னை வெளியே அனுப்பிச்சிட்டாரு. எவ்வளவு பஞ்சாயத்து. குருமூர்த்தி மாமா வேலை பார்க்கறான், பாப்பான விடுற மாமா வேலை பார்க்கறதுக்கு. அப்புறமா என்னடா மயிறு நீ நாங்க சமூக நீதி பேசக்கூடாதுன்ற என்ன மயிறு? நீ சமூக நீதிக்காக ஆட்சியை இழந்தது திராவிட முன்னேற்ற கழகம். உனக்கு தெரியுமா? அது அந்த வரலாறு உனக்கு தெரியுமா? சமூக நீதிக்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை இழந்தது. நீ என்ன மயிரை இழந்த? சமூக நீதிக்காக ஆட்சி இழந்தது திராவிட முன்னேற்ற கழகம்.
உன்னுடைய தந்தை உன்னுடைய தந்தை மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா அவர்கள், அவரே பெரிய பொதுக்கூட்டம் போட்டு வன்னியர்களை எம்பிசி பட்டியலிலே சேர்த்தவுடன் சமூக நீதி தலைவர்னா யார்? அம்பேத்கர் சமூக நீதி தலைவர், பெரியார் சமூக நீதி தலைவர். அம்பேத்கர் பெரியாருக்கு பிறகு இந்த இந்திய மண்ணில், தமிழ்நாடில் அல்ல, தமிழ் மண்ணில் இல்லை, இந்த இந்திய மண்ணில் உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருக்கு பிறகு பகுத்தறிவு பகலவன் ஈரோட்டு தந்தை பெரியாருக்கு பிறகு ஒரு சமூக நீதி தலைவன் யார் என்று கேட்டால், வாழும் அம்பேத்கராக, வாழும் பெரியாராக இருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் சமூக நீதி தலைவர் என்று, அவரை சமூக நீதி தலைவர் என்று அவருக்கு ஒரு புகழாரம் சூட்டியது யார் என்று கேட்டால், உன்னுடைய தந்தை டாக்டர் ஐயா அவர்கள். நீ அவரே மதிக்காம வந்துட்ட, அவரே பாட்டில் அடிச்ச, அவரு சொன்னதான். பெத்த அப்பா பெத்த அம்மாவை மதிக்காம, பெத்த அம்மாவை அடிச்சவன், பெத்த அப்பாவை புடிச்சு தள்ளவன், பெத்த அப்பாவை மேடையில உனக்கு பிளட் சுகர் இருக்குது, உனக்கு பிபிக்குது, உனக்கு உடம்பு சேரல, உனக்கு வயசாயிடுச்சு, உன்னால் செயல்பட முடியல, நீ வீட்டோட படுத்துக்கட, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு பெத்த அப்பனை மதிக்காதவன் நீ ஏடா சமூக நீதி பத்தி பேசுற? அதுவும் சமூக நீதி தான். பெத்த தாய் தந்தையை மதிக்கணும், உடன் பிறந்த சகோதரிகளை தாயாக மதிக்கணும். நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி நமக்கு ரெண்டாவது தாய். நமக்கு யாரும் இல்லைன்னா நம்ம அக்கா தங்கச்சி நம்மளை காப்பாத்தும். நம்ம ஜாதியா நடந்துக்கணும். ஜாதின்னா உன்னுடைய ஜாதி வெறி இல்ல, நியாயமா நடந்துக்கணும். நீ யார மதிச்ச? சமூக நீதியை பத்தி நாங்க பேசக்கூடாது, சமூக நீதி பத்தி நாங்க பேசி நாங்க கொச்சைப்படக்கூடாதுன்னா நீ சமூக நீதி பத்தி பேசுவியா? உங்ககிட்ட சமூக நீதி இருக்குதா? எட்டா எங்க போனாலும் ஜாதி 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 ஜாதின்னு பேசுறேன். நீ ஜாதி ஜாதின்னு பேசும்போது சமூக நீதி உனக்கு சம்பந்தம் இல்லையா? எந்த இடத்துலயா எங்க தலைவர் கலைஞர் ஜாதி பத்தி பேசுகிறாரு? உடனே சொல்றான் இந்த ஆளு, ஆனா எங்களை எம்பி சும்மா கொடுத்தாரா, அவங்க ஜாதிக்கு சேர்த்து கொடுத்துறாரு. அப்புறமா என்னடா நீ சமூக நீதி தலைவர்? கோபமான வராத சார். எங்க தலைவர் தளபதியை பார்த்து சமூக நீதி பத்தி பேசி நீ கொச்சைப்படுத்தாதன்னா, சமூக நீதி என்ற வார்த்தை ஊவாயில இருக்கக்கூடாது. வச்சா அரசியல் வச்சா அவருடைய அரசியல் சர்வீஸ் உன் வயசு. சமூக நீதி சொன்னா நீ ஜாதி பேசக்கூடாதியா? உங்க அப்பா பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கும் பொழுது உண்மையிலே சமூக நீதி தலைவராக, சமூக நீதி கொள்கையோடு, சமூக நீதி கட்சியாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கினார். ஆனா பட்டா நீ உள்ள வந்த பிறகுதான் அது ஜாதி கட்சியை மாத்தனாமா? அது ஜாதி கட்சி தான். நானும் அதே ஜாதி தான். ஆனா திமுக காரன் என்று சொல்வதுதான் எனக்கு பெருமை தர, ஜாதி பேர் ஜாதி அடையாளத்தால் எனக்கு பெருமை இல்லை. நீ ஜாதி ஜாதின்னு பேசுறதுனால நான் சொல்ல வரேன், ஜாதியே பேசக்கூடாது. வன்னியர்களுக்கு மட்டும் எம்பிசியா? அவர் ஜாதிகையில சேர்த்து கொடுத்துனாரு, என் ஜாதிகை மட்டும் தான் கொடுக்கணும். அப்புறம் என்னடா மாதிரி நீ சமூக நீதி தலைவர், அப்புறம் நீ என்னடா மாதிரி சமூக நீதி பத்தி பேசுற? அந்த மாதிரி சின்ன சின்ன ஜாதி எல்லாம் சேர்த்து ஒரு 108 ஜாதி நீ சொல்ற அவர் ஜாதின்னு. அவர் ஜாதி மாதிரி அவர் ஜாதி என்ன ஜாதி தெரியுமா? என்ன ஜாதி? நீ அவர் ஒரு ஜாதின்னு சொல்லலாம். அவர் என்ன ஜாதின்னா ஒரு தமிழ் ஜாதி. அது முதல்ல மனசுல வச்சுக்கோ. எங்க தலைவர் தளபதி ஒரு தமிழ் ஜாதி, அது முதல்ல மனசுல வச்சுக்கோ. அது முதல்ல மனசுல வச்சுக்கோ. உடனே கூட நட்டு வந்துரும் எங்க சின்னையாவை பேசிட்டேன்னு. ஆனா உங்க சின்னையா மட்டும் வாய்க்குள்ளேயே மயிறு புடுங்கிறதுக்கு அந்த ஆள் பேசுவான் எங்க தலைவர் தளபதி பத்தி. என்னைக்கு அப்பனுக்கும் புள்ளிக்கும் சண்டை வச்சோம், இந்த ஆள் பேசுறது யார கேட்டனா, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி, சமூக நீதி தலைவர் தளபதி பத்தி தான் இந்த ஆள் பேசுறான். உனக்கும் உங்க அப்பாவுக்கும் சண்டை, நீ அயோக்கியத்தனம் பண்ண, அவருக்கு பிடிக்கல, உன்னை பதவியில இருந்து தூக்கிட்டாரு. உன்னை ஏன் பதவியில இருந்து தூக்கினாரு? நீ சமூக நீதி அரசியல் நடத்தலன்னா டாக்டர் ஐயா உன்னை பதவியில இருந்து தூக்கினார்.
போறப்போக்கு பார்த்தா இந்த கட்சியை ஒரு தீவிரவாத கட்சி ஆகிடுவாமா தெரிஞ்சுவேன். என் கட்சியை கெடுத்துட்டானே. ஒன்னு சொல்றேன், இன்னைக்கு கேட்டுக்கோ. எங்க தலைவர் தளபதியை பார்த்து சமூக நீதி பத்தி பேசி அந்த வார்த்தையை கொச்சைப்படுத்தாத சொல்லாத. ஒரு கொச்சையான ஒரு மனிதன் அன்புமணிகிட்ட சொல்றேன். அந்த கட்சி சீரழிஞ்சு போனாலும் பரவாயில்லை, அழிஞ்சு போனாலும் பரவாயில்லை, அந்த கட்சி உருப்படாது போனாலும் பரவாயில்லை. ஆனா அந்த கட்சியை மட்டும் உங்ககிட்ட டாக்டர் ராமதாஸ் கொடுக்க மாட்டார், டாக்டர் ஐயா உங்ககிட்ட கொடுக்க மாட்டார். இது யாரும் சொல்லாது நான் சொல்றேன். பாட்டாளி மக்கள் கட்சி சீரழிஞ்சா கூட பரவாயில்ல, அது கெட்டு குட்டிச்சோரா போனாலும் பரவாயில்ல, அது மண்ணோடு மண்ணா போயிட்டாலும் பரவாயில்ல. ஆனா இவங்கிட்ட மட்டும் நான் பாட்டாளி மக்கள் கட்சியை கொடுக்க மாட்டேன் முடிவு எடுத்துட்டா. ஏன்னா உங்ககிட்ட கொடுத்தா அந்த கட்சியை வச்சுன்னு இந்த நாட்டுல கலவரத்தை பண்ணுவேன். அன்னைக்கு ஒரு 7 நாள் கலவரம் பண்ணார் டாக்டர் ஐயா. எதுக்கு கலவரம் பண்ணாருன்னா, நம்ம சமுதாயத்துக்கு எம்பிசி பட்டியல் வேணும்னு கலவரம் பண்ணார். பட்டா நீ கலவரம் பண்ண துடிக்கிற, எதுக்காக துடிக்கிற? 10.5க்காகவா? 10.5க்காகவா? அதுக்காக இல்ல, உன்னுடைய சுயலாபத்திற்காக, உன்னுடைய சுயலாபத்திற்காக 10.5 கொடுக்கிற அவர்கிட்ட சமூக நீதி என்ற 10.5 எடுத்தோன்னு நீதிமன்றத்துல சொல்லிட்டாங்க கொடுக்க சொல்லி. எப்படிடா கொடுப்பாங்க? எடப்பாடி பழனிசாமி ஏமாத்தினாரு. எடப்பாடி பழனிசாமி ஏமாத்தினாரு. அதான மாங்கா புளியங்காவா? எடுத்த உடனே இந்த 10.5 எடுத்துக்கொண்டு சொல்றதுக்கு. அதுக்கெல்லாம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு இருக்குது, சென்சஸ் இருக்குது. 2 வருஷம் 3 வருஷம் ஒரு ஒரு வீடு ஊடா போகணும் தமிழ்நாடு ஃபுல்லா. அது பிறகு ஜாதி வாரி கணக்கெடுத்து அதுக்கு பிறகு தான் 10.5 அறிவிக்க முடியும். எடுத்தவொடனே சும்மா வாயில வடச்சுடுற மாதிரி 10.5 சொல்லிட்டு இருந்தார், ஓட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. தேர்தல் முடிஞ்சு நம்ம ஆட்சிக்கு வந்து 2 மாசத்துல கோர்ட்டுக்கு போனான். கோர்ட்டுக்கு போனோடனே அது இல்லைன்னு ரத்து பண்ணிட்டான். உடனே நாங்க தான் ரத்து பண்ணிட்டேன்னு ஊரு பூரா போய் பேசுற பிளக்காப்பாயம் தானே நீ? ஊரு பூரா போய் பேசுற பிளக்காப்பாயம் தானே நீ? திமுகன்னு ஒரு இயக்கம் இல்லைன்னா வன்னியர் சமுதாயத்திற்கு எந்த நன்மை நடைபெற்றிருக்கார்? முத்தமிழர் டாக்டர் கலைஞர் என்கின்ற அந்த மாபெரும் தலைவன் இல்லை என்று சொன்னால் வன்னியர் சமுதாயம் எம்பிசி பட்டியலில் சேர்ந்திருக்கார். தலைவர் தான் எம்பிசி பட்டியலில் சேர்த்தார். பொய் வழக்க தள்ளுபடி செய்தார். அந்த 21 தியாகிகளுக்கு நிதி உதவி வழங்கினார், உதவித்தொகை வழங்கினார். தலைவர் தளபதி 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தமிழினத்தின் தலைவன், தேச தலைவன், தமிழ் இனத்தின் காவலர், திராவிட இனத்தின் தலைவர், சமூக நீதி தலைவர், சமூக நீதி தலைவர் தளபதி தான் அந்த தியாகிகளுக்கு சிலை வைத்தார். கோவிந்தசாமிக்கு சிலை வைத்தார். மணிமண்டபம் கட்டினார். நீ என்னையா புடுமன? மந்திரியா இருக்கும்போது எல்லாருக்கும் வீடு கட்டி தரேன், 5 லட்சம் தரேன், நிலம் தரேன்னு பொய்யா பேசுன. நீ சமூக நீதி பத்தி பேசுறியா? எதை வச்சியா சொல்ற நாங்க சமூக நீதி பத்தி பேசக்கூடாதுன்னு? உனக்கு என்னையா தகுதிக்குது சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு? வன்னியர் 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 வன்னியர்னு பேசுறிய. நீ எப்ப ஒரு ஜாதி பத்தி மட்டும் பேசுறிய, அப்புறமா எப்பதான் நீ சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதிக்குது? அந்த வன்னியர் வன்னியர்னு பேசுறிய, அதுவாது உணர்வோடு பேசுறியா? உணர்வோடு பேசுறியா? மாவீரன் ஜெய குரு பேசினார், உணர்வோடு வன்னியர்னு பேசினார். ஆனால் உணர்வோடு மாவீரன் ஜெய குரு பேசினாலும் சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருக்கு கிட்டத்தட்ட 7-9 அம்பேத்கர் சிலை வைத்தார். மாவீரன் ஜெய குரு வன்னியர்னு பேசினார். ஒரு கட்டத்தில் மேடையிலே தலித் மக்களை விமர்சனம் செய்தார். ஆனா அம்பேத்கரை மதிச்சார். நான் அம்பேத்கரை ஒரு தலித் தலைவனாக பார்க்கவில்லை, ஒரு சமூக நீதி தலைவனாகத்தான் நான் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரை பார்க்கிறேன். அவர் எழுதிய சட்டம் தலித் மக்களுக்கு மட்டும் இல்லை, பூணூல் போட்ட உயர் ஜாதியினருக்கும் தலித்துக்கும் என்னை போன்ற வன்னியனுக்கும் எல்லோருக்கும் தான் அவர் சட்டம் எழுதியிருக்கிறார். எனவே அம்பேத்கர் தலித்துக்கு மட்டும் சொந்தம் இல்லை, நமக்கும் அம்பேத்கர் சொந்தம் என்று பல இடத்தில் அம்பேத்கருக்கு சிலை வைத்த ஒரு மாவீரன் தான் ஜெய குரு. ஒரு மாவீரன் தான் ஜெய குரு. அவர் கொன்னதே நீதான், அவரை கொன்னதே நீதான். பணம் கொடுத்திருந்தா அவரை காப்பாத்திருக்கலாம். இன்னைக்கு நீ சமூக நீதி பத்தி பேசுறியா? நீயா பேசுற? சமூக நீதி பத்தி நாங்க பேசாத வேற யாரா பேசுறது? ஏன் சாதி, ஏன் சாதி, ஏன் சாதி, ஏன் சாதி, ஏன் வன்னியர் சாதி, ஏன் வன்னியர் சாதின்னு பேசுற? சமூக நீதி பத்தி பேசுவதற்கு டாக்டர் ஐயா அவர்களுக்கு யோகிதை இருக்குது. ஆனா
அவரையே ஜாதி தலைவர் ஆக்குறது நீதான். அந்த காலத்திலே ஒரு கிராமத்தில் ஒரு தலித் இறந்து விட்டால் அந்த பணத்தை சுமக்க முடியல, பிரச்சனை. அந்த பணத்தை சுமந்து போனவர் தான் டாக்டர் ஐயா. நானே சொல்றேன். அப்படியெல்லாம் வாழ்ந்தவர் தான் டாக்டர் ஐயா. எத்தனையோ ஜாதிக்கு போய் குரல் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு கட்டத்தில் வன்னியர் கட்சி தான் நீ ஆக்குறது நீதான். நீ வன்னியர் கட்சி ஆக்குறது தப்பு கிடையாது. வன்னியர்களுக்காக குரல் கொடுப்பதற்கு ஒரு இயக்கம், ரைட், ஓகே, தப்பு இல்லை. நானும் வன்னியர் தான். ஒரு ஜாதிக்கு மட்டும் நான் குரல் கொடுப்பேன், என் ஜாதிக்கு. அதுவும் பொய், பிராடு. அதுவும் பிராடு, டுப்பாகோரு. ஆனா ஜாதிக்காக உண்மையா குரலை கொடுத்தேன்னா அதுவும் டுப்பாகோரேனா? வன்னியர் அறக்கட்டளை சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்குத்தான் வன்னியருக்கு நீ குரல் கொடுத்தாய். ஆனால் அந்த காலத்தில் வன்னியர்களுக்காக உண்மையிலே உன்தந்தை குரல் கொடுத்தார். நீ வன்னியர்களுக்கு குரல் கொடுக்கிறது கொள்ளையடிக்கிறதுக்கு. நாங்க வன்னியரை பத்தி என் தலைவன் தளபதி பேசக்கூடாதா? வேற யாரும் நான் பேசுறது? என் தலைவன் தளபதி பேசாத. நீ இவ்வளவு என் தலைவர் தளபதி பேசுற. இப்ப நான் உன்னை பேசுறேன், உன் கூட உனக்கெல்லாம் அப்படியே பொத்தின்னு வந்துடும். அப்படியே நீ மட்டும் என்ன வேணா பேசலாம். நீ பெரிய லீடர். நாம் ஆட்சிக்கு வருவோம், நாம் ஆட்சிக்கு வருவோம், நாம் ஆட்சிக்கு வரும் பொழுது மயிர் எப்படி நீ ஆட்சிக்கு வருவ? எப்படி ஆட்சிக்கு வருவ? நீ எப்படி நீ ஆட்சிக்கு வருவ? இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அழிஞ்சே போனாலும் பரவாயில்ல, ஆனா உங்ககிட்ட மட்டும் கொடுக்க மாட்டார். நீ 1000 குருமூர்த்தி அனுப்பி செத்து போன சோவ தீம் பூம் பான் மந்திரம் போட்டு எழுப்பி கூட்டணுவா. யார வேணாலும் கூட்டணும், அரசியல் புரோக்கர்களை. உங்க அப்பா உறுதியாகிறார், உங்க அப்பா உறுதியாகிறார். அவங்கிட்ட நான் கட்சி கொடுக்க மாட்டேன்ட்டார். யார்கிட்ட கட்சியை கொடுத்தாலும் அவங்ககிட்ட நான் கட்சியை கொடுக்க மாட்டேன். உன் அந்த இதுல இருந்தே தூக்கிட்டாங்களாமே. அந்த உங்களுக்கு முக்கியமான குழு பாமக அந்த நிர்வாக குழு இருக்குமே, ஜி.கே. மணி போன்ற முன்னணி தலைவர்கள். இப்ப அதுல எம்எல்ஏ அருளெல்லாம் இருக்காரு, பூத்த அருள்மொழி இருக்காரு, இன்னும் யாரும் இருக்காங்க முக்கியமான தலைவர்கள். அதுல முதல்ல உன் பேர் இருந்துச்சு. அப்புறம் உங்க அப்பா பார்த்தாரு, இவன் அடிச்சு காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். அல்ட்ரா முழுசான்னு சொல்லி அடிச்சுட்டு வெளியே போட்டாங்க. ஏன்? பிகாஸ் யூ ஆர் நாட் அ குட் பர்சன். அவரே சொல்லிட்டார, தலைமைக்கான பண்பு அவன் இடத்துல இல்லைன்னு சொல்லி. அப்புறமா எங்க தளபதி பத்தி பேசவே, உனக்கும் உங்க அப்பாவுக்கும் தகராறு, உனக்கும் உங்க அப்பாவுக்கும் தகராறு. உங்க அப்பா கூட தகராறு கூட உங்க அப்பாவை சமாதானப்படுத்த முடிச்சா சமாதானப்படுத்து. உன் கட்சியில இருக்கிற பிரச்சனை பேசி தீர்த்துக்கோ. இங்க எங்கடா எங்க தலைவர் தளபதி வராரு, எங்க முதலமைச்சர் வராரு, அவரை பத்தி பேசுற? நீ ஒரு ஆளா எங்க தலைவர் தளபதி பத்தி பேசுறதுக்கு? சமூக நீதி என்ன? திமுக, திமுக சமூக நீதி. ஒரு நேரத்துல பாமக ஐயா ராமதாஸ் டாக்டர் ஐயா இருந்தா, இல்லைன்னு சொல்ல. ஆனா அதை குட்டிச்சுராக்கு நீ எப்போ உன்னை உள்ள சேர்த்தாரோ க்ளோஸ், மேட்டர் முடிஞ்சு போச்சு. எப்போ உன்னை உள்ள சேர்த்தாரோ கோட்டை போச்சு. நீ எங்க தலைவர் சமூக நீதியை பத்தி பேசக்கூடாது, அவர் சொன்ன சமூக நீதியை பத்தி பேசி சமூக நீதியை கொச்சைப்படுத்தக்கூடாதுன்னு என் தலைவன் தளபதி நீ பேசினாலதான் இவ்வளவு வார்த்தை. சமூக நீதியா? சமூக நீதி, சமூக நீதியை குழி தோண்டி பொச்சவனே நீதானே. சமூக நீதியை குழி தோண்டி பொச்சவனே நீதான். அவன்னா சமூக நீதி திமுக கிட்ட இல்ல, சமூக நீதி திமுக கிட்ட இல்ல. வாயில நல்ல பண்ட பண்டியா ஒரு அன்புமணி, எனக்கு வாயில பண்ட பண்டியா வரும். ஜாதி சண்டை விடுற, ஜாதி சண்டை விட்டு அங்க போய் உக்காந்து 2 ஜாதி ஒன்னா இருக்கணும்னு பேசுறியா? ஓஹோ, எப்படியாவது ஏமாத்தி நம்ம ஒரு பொறுப்புக்கு வந்துடலான்னு பாக்குறியா? அது உங்க அப்பாவே அனுமதிக்க மாட்டார். யாரு? உங்க அப்பாவே அனுமதிக்க மாட்டார். நாங்க யாரும் உன்னை ஒண்ணும் காலி பண்ண தேவையில்லை. உன் சோழி உங்க அப்பாவே முடிச்சுட்டு அரசியல பாதி முடிச்சுட்டார். தேர்தல் கமிஷன் பண்ணா கட்சி முடிக்கிடுவான். 2 எம்எல்ஏ அங்க இருக்கிறாங்க. கீழே கிரவுண்ட்ல இருக்கிறான் பார், கிரவுண்ட்ல பாமக தொண்டை, பாமகவில் இருக்கிற வன்னியர் அவங்க எல்லாம் உங்க அப்பா பண்ண ரோட்டுக்கு வந்துருவாங்க.
உங்க அப்பா ஒரு வண்டி ஏறி போனாருன்னு வச்சுக்கோ, அத்தனை பேர் ஐயான்னு ஓடி வந்து நிப்பான். இப்ப உங்ககிட்ட வரவங்கலாம் நிர்வாகிங்க. இவங்க கட்சி சமாச்சாரம். இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நீ என் தலைவர் தளபதி பத்தி பேசுற பார். அதனாலதான் இதெல்லாம் நான் பேசுறேன். முதல்ல நீ சமூக நீதினா என்னான்னு தெரிஞ்சுக்கோ. சோசியல் ஜஸ்டிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. சோசியலிசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் சோசியலிசம்னா என்ன? நான் 10th தான் படிச்சிருக்கேன் பெங்களூர்ல. ஆனா நீ மவுண்ட் ஃபோர்ட் ஸ்கூல்ல படிச்சு எம்பிபிஎஸ் படிச்சிருக்க. சோசியலிசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. சோசியலிசம்னாலே ஆல் ஆர் ஈக்குவல். ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, ஏழை பணக்காரன் கிடையாது, ஆண் பெண் என்கின்ற வித்தியாசம் கிடையாது. எல்லா உயிரினத்தில் ஒன்று. எல்லோரையும் மதிக்க வேண்டும். நீ தாழ்ந்தவன், நான் உயர்ந்தவன் என்பது எதுவும் இல்லை. எல்லாருக்காகவும் நம்ம பேசணும். எனக்காக மட்டும் நான் பேசக்கூடாது. ஆனா நீ வன்னியர் வன்னியர் அதுவும் அதுவும் உங்க அப்பா உணர்வுபூர்வமா பேசினார். அதுவும் பிராடு, எல்லாம் பிராடு. வன்னியர் அறக்கட்டளை சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சுன்னு போயிட்ட. இவ்வளவு போயிட்டு நீ எப்படியா பேசுற? எங்க தலைவர் தளபதி, தமிழினத்தின் தலைவர் தளபதி, முத்தமிழறிஞர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற எங்கள் தளபதி, வாழும் கலைஞராக இருக்கிற எங்கள் தளபதி, வாழும் பெரியாராக இருக்கிற எங்கள் தளபதி, வாழும் அண்ணாவாக இருக்கிற எங்கள் தளபதி, சட்ட மாமேதை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரின் வழியில் அம்பேத்கரின் கொள்கைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிற எங்கள் தலைவர் தளபதி, அவரை பத்தி நீ என்ன பேசுற? அவரு சமூக நீதி தலைவர். பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிறாரே தலைவர் தளபதி, அவர் அல்லவா சமூக நீதி தலைவர்? இனிமே யாரும் காலனின்னு சொல்லக்கூடாது. அவன் காலனிக்காரன்பா, காலனி அணுவாங்க. அந்த வார்த்தை வரக்கூடாது. காலனின்னு சொல்லக்கூடாதுன்ட்டா. அதான்டா சமூக நீதி. எப்போ காலனின்னு சொல்லக்கூடாதுன்ட்டாரோ அதான் சமூக நீதி. சுடுகாட்டுல பணத்தை பொச்சுனவங்க, சுடுகாட்டுல பணத்தை தெரிச்சிருந்தவங்கள வெட்டியான்னு சொன்னாங்க. கலைஞர் சொன்னார், அந்த வார்த்தை சொல்லாத, அவனை மயான பணியாளர் சொன்னார் பார், அதான் சமூக நீதி. இந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் திருநங்கைகள், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. அவர்களுக்கும் ஒரு தனி மசோதாவை திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையிலே பாஸ் செஞ்சிச்சு. அதான் சமூக நீதி. நீதான் பார்லிமெண்ட்டுக்கே போறது இல்லை. இதுல இந்த பார்லிமெண்ட் பதில் ஃப்ரீன்னு கேட்கிற. அதான் சமூக நீதி. பெண்களுக்கும் சொத்திலே சமபங்கு என்று சட்டத்தை முதல் இந்தியாவிலே கொண்டு வந்தாரே டாக்டர் கலைஞர், அதுதான் சமூக நீதி. நியாய விலை கடையில் பெண்களுக்கு 1000 ரூபாய் என்று சொன்னாரே, அதுதான் சமூக நீதி. அது நீயும் கொண்டாட்டி நாங்க கேட்டோமான்னு கேட்ட. நீ யார் சொல்றதுக்கு அத்த? பெண்களுக்கு கொடுத்தாரு பாரு 1000 ரூபாய், அதுதான் சமூக நீதி. திமுக ஆட்சியே சமூக நீதி தாண்டா. திமுக ஆட்சியே சமூக நீதி தான். திமுகனாலே சமூக நீதி தான். இன்னைக்கு இந்தியாவிலே வாழுகிற ஒரே ஒரு சமூக நீதி தலைவன் டாக்டர் கலைஞரின் மறு உருவமாக இருக்கிற எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். அவரை பார்த்து சமூக நீதி என்ற வார்த்தை நீங்க பேசி அதை கொச்சைப்பட்டாதீங்களா? நீ எல்லாம் மனுஷன், உங்களுக்காக நான் பேசியிருக்கிறப்பா. நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன். இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளவுண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல். குறிப்பா சாட்டை துரைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள். மரியாதையா இருந்தா தப்பிச்சுக்குவானுங்க, இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும். திருவாரூர் மெத்தேடு என்னடானா விளக்கமா எடுத்துட்டு போய் வீட்டுல சாத்துறது.